வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவேத்தும். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராப வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 15/7/2026. இன்றைய நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் 11:52 வரைக்கும் வளர்பிறை பிரதமை திதியும், அதற்கு பிறகு துவிதை திதியும் காணப்படுது. இரவு 9:47 வரைக்கும் பூச நட்சத்திரமும், அதற்கு பிறகு ஆயிலிய நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 8:04 வரைக்கும் அர்ஷன நாம யோகமும், அதற்கு பிறகு வஜ்ர நாம யோகமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் 11:52 வரைக்கும் பவக்கரணமும், இரவு 10:19 வரைக்கும் பாலவக்கரணமும், அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் இருக்கு. அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்பிறை. அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்த்தோம்னா, காலையில் 11:30 12 மணி வரைக்கும், மதியம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 12:14 1:50 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 7:36 9:09 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 10:43 12:15 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமை திதி இருக்குது. அதுக்கு பிறகு துவிதை திதி வருது. இரண்டுமே ஒரு சிறப்பான நாட்களாக இருக்குது. பிரதமை தேதியில் பார்த்தீங்கன்னா திருமண நாள் கூடாது. திருமணம் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் தொடங்கக்கூடாது. திருமண நாளை விட இன்றைய நாளில் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தொடங்கக்கூடாது. வளர்ப்பிறை 1வது நாள், பிரதமை, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், நாமயோகங்களும் ஓரளவுக்கு இருந்தாலும், பவக்கரணம் அதுக்கு பிறகு பாலவக்கரணாலும் இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, தொடங்கக்கூடாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் துவிதை தேதி காலையில் 11:52 மதியத்துக்கு மேலே வந்துடுது. துவிதை தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முக்கியமாக பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பாவ பிரிவினைகள், இதுகளை பற்றி மட்டும் பேசக்கூடாது. அப்போ மற்றபடி என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, பவக்கரணம் அப்படின்னாலே எல்லா விதமான அனைத்து நற்காரியங்களுக்கும் உரிய காரணமாக இருக்குது. அதுதான் முதன்மை காரணம். எது செய்தாலும் 48 வருடங்களுக்கு நிலைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கோயில் கும்பாபிஷேகங்கள் 98% கும்பாபிஷேகங்கள் இந்த பவக்கரணங்களில் தான் செய்யப்படுது. விசேட பூஜைகள் செய்யப்படுது. வீடுகள் குடி போடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பவக்கரணத்தில் செய்கிறாங்க. பாலவக்கரணம் எடுத்துக்கிட்டால் இந்த சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறது, அதாவது இரு தரப்புக்கு இடையிலே மத்தியஸ்தம் பண்ணுவது, நடுநிலை வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பாலவக்கரணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு 2% கோயில்களில் பாலவக்கரணத்துலேயும் கும்பாபிஷேகங்களும் பெரிய பூஜைகளும் செய்வாங்க. இதுவும் ஒரு சிறப்பான காரணம். இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பாகவே எல்லாம் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது சிறப்பு தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது. இப்போ நீங்கள் முதல்ல லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்ன பலனை பார்க்க ஆரம்பிங்க. நான் என்ன ராசி பலனை தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி லக்ன பலனை பார்க்க போகுது. ராசிங்கிறது அதுக்கான பொது பெயர். அது உங்களுக்கு உரித்தாகும் போது, தனிப்பட்ட ரீதியாக மாறும்போது லக்னமாக மாறுகிறது. அப்போ லக்ன பலனை கேளுங்க. ராசி பலன் இல்லை, லக்னம். நான் மேச ராசி அப்படின்னு சொன்னால் மேச லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க. மிதுன ராசின்னு சொன்னால் மிதுன லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கவனிங்க.
கன்னி ராசி அப்படின்னா கன்னி லக்னக்காரர்கள் உன்னிப்பாக கிடைக்கும். இப்படி அந்த நான் சொல்கிறாக்கிற லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். லக்னத்தை எப்படி பார்க்குறது? 12 ராசி கட்டங்கள், ராசி கட்டத்தில் போய் பாருங்கள். ராசி கட்டம்னு தலைங்கம் போட்டிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தில் ஒரு இடத்துல லானா அல்லது 1 இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அது லக்னமாக இருக்கும். அப்போ லக்னத்தை பார்த்துக்கொள்ளலாம். இல்லை விபரங்கள்னு ஒரு பக்கத்தில் கட்டாயம் எழுதியிருப்பாங்க. லக்னம், ராசி, உதய நட்சத்திரம், ஜன்ன நட்சத்திரம், ஜன்ன ராசி, ஜன்ன லக்னம், இந்த 3 கட்டாயம் கொடுத்தா தான் ஜாதகம். இதை தாண்டி பஞ்சாங்கத்தையும் கொடுக்கணும். எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த யோகத்தில் பிறந்தீங்க, எந்த கரணத்தில் பிறந்தீங்க, இது எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்கப்பட்டா தான் அது ஜாதகம். இப்போ இது முக்கியமான அம்சங்களில் இது முக்கியப்படுது. இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதையெல்லாம் பார்த்து தெரிய முடியாதுன்னா ஒரு ஜோதிடத்தை போய் கேளுங்க, அவர் சொல்லுவார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நான் பலன் சொல்கிறது ராசி கட்டத்தில் லக்கணத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொன்னால் போதாது. உங்களுடைய மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தசைநாதனும் புத்திநாதனும் கர்மத்தில் இருக்காருன்னு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும். அது நடக்குதா இல்லை, இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் சொல்லும்போது சில சாதகமான விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கான நன்மைகள் இருக்குது, அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதில் கிடைக்கும், சும்மா இருந்தாலாம் கிடைக்காது. அப்போ முயற்சி பண்ணுங்கன்றது தான். கவனமாக இருங்க அப்படிங்கிறது, ஒரு மழை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எதிர்கூறல். மழை வரும்னா என்ன செய்வீங்க? கொடையை எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை அதுக்கு முன்னேற்பாடுகள் செய்வோம். அப்போ அந்த முன்னேற்பாடு தான் கவனம் செலுத்துங்கன்ற. அதுக்காக வேண்டி 100க்கு 100% அப்படியே எல்லா கோடிக்கணக்கான பேர் இந்த லக்கணத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நடந்துருமானா அதுக்கு தான் மகா திசை புத்தியை ஒருக்கா பார்க்க சொல்கிறது. இவ்வளத்தையும் தெரிஞ்சால் தான் தெரியும். அடுத்தது நான் வழிபாட்டு தெய்வங்களை சொல்லும்போது இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து ஒரு 3-4 தெய்வங்களை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தை செய்யுங்க. கிரகம் தான் இங்கே சிக்கலை, தெய்வம் இல்லை சிக்கல். தெய்வம் இல்லை, கிரகத்தினுடைய அம்சத்தை பொறுத்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த கதிர்வீச்சுகள் எங்களுக்கு சமநிலை பெறும், இந்த அம்சங்கள் கதிர்நிலை பெறும். அப்போ 3-4 சொல்லும்போது எல்லாத்து கோயிலுக்கும் போகணுமானா ஒருத்தரையாவது நினச்சி மனசால கும்பிடுங்கன்றதுக்காக கட்டாயம் குலதெய்வ வழிபாடு, கட்டாயம் கரணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்தே ஆகணும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போயிடும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால், அது வாழ்க்கை சார்ந்துன்னு சொல்லும்போது அதில் எல்லாமே வந்துடுது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த கடல் கடந்த விடயங்களோட ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தால், அது சம்மந்தமான ஏதோ ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அப்படின்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நீங்களே போகிறதுக்கு முயற்சி பண்ணா இருக்கட்டும், இல்லை உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராவது நண்பர்கள், எந்த விஷயமும் கவனமாக இருக்கு. இன்றைக்கி மனசஞ்சலங்கள், தூக்க இன்மைகள், பெண்களுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில செலவுகள், நஷ்டங்கள், விரயங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்குள்ள சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பாராத சில விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத விஷயங்கள், ஒரு கண்டத்திலேருந்து வெளிவராது, ஒரு திடீர் சொத்துக்கள், திடீர் வருமானம், ஏதோ ஒன்று விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஆள் மனசு அபிலாசைகள், ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் அக்கா வாழ்க்கையில் இல்லை அவங்க மூலியமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த நன்மைகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணம் சம்பந்தப்பட்டு அது வரன் தேடுறதா இருக்கலாம், அல்லது திருமண நிச்சயதார்த்தம் இருக்கலாம், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டா இருக்கலாம். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துறாங்க. உங்களால் தான் அந்த சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் யாரோடெல்லாம் பேசுகிறீங்களோ பழகிறீங்களோ ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிவிட்டு உங்களோட வார்த்தைகள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. உங்களோட குழந்தைகள், அதுவும் ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசித்தா போதும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில், கல்வி சார்ந்த விஷயத்தில், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில், உடல் உபாதைகள் சார்ந்த விஷயத்தில், இது எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இதுகளில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா அதை முதல்ல கையாளுங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சிக்கலில் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சில நன்மைகள், நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு எதிர்பார்த்திருந்தால் அது அமையக்கூடிய வாய்ப்புகளையும், குழந்தைகள் வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கும்னு எதிர்பார்த்திருந்தால் அந்த நன்மையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. எதிர்பாராத நேரங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினைகள் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மைகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில கண்டங்கள்லேருந்து, சில சிக்கல்களில் இருந்து, தலை போகிற காரியத்தில் இருந்து கூட வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவு, தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணணும். முடிவு எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையத்திலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டு, அதாவது திருமணம், நிச்சயதார்த்தம், பேச்சுவார்த்தைகள், அதை வரன் தேடுறதுக்கெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பேசணும், எப்படி பேசணும்னு யாரோட பேசினாலும் பரவாயில்ல. முக்கியமாக நண்பர்கள், உறவினர்கள், கூட வேலை செய்கிறவங்க, வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள், இவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முயற்சிகள், நிறையா விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தொழில் விஷயம், வியாபார விஷயம், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மீள பெறுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சியெல்லாம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதோ ஒரு சிக்கல் வரும். அதனால் அதில் கொஞ்சம் நிதானமாக கவனம், ஏன் வருது, எப்படி வருதுன்னு யோசித்து செயற்படுங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். உடல் உபாதைகள் தென்பட்ட உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் முயற்சியும் செய்யாதீர்கள். தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் கவனமாக இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக
குடும்ப உறுப்பினர்கள் இடத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாதீங்க. சில கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் வரும், அதுக்கு காரணம் நீங்கள் தான் விளங்கி போங்க. முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தைகள் விஷயம், தந்தையினுடைய விஷயம் சில கவனமாக இருங்க. காதல் விஷயங்களை கவனமாக இருங்க. சொத்து, அந்த குடும்ப சொத்துக்கள் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு பேச்சு வேணாம். தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சு, கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். பொறுமை, அமைதி, நிதானம். இன்றைக்கு மௌன விரதம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது உற்சாகம், புத்துணர்வு, நீங்கள் செய்கிற காரியங்களில் தெளிவு, அந்த தெளிவுனால உங்களுடைய இலக்கு சரியாக வேலை செய்யும். சரியான இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகள், தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தெளிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடகு வச்சு திருப்ப முடியும். வாங்குறது, விற்கிறது, ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்க முடியும், புதிதாக வாங்குறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகளுக்கு சில நன்மைகள், அதாவது நீண்ட நாளாக அல்லது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஏதோ ஒரு சிக்கல் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தால் எல்லாம் தினம் அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய நாளாக இருக்கிறது. கல்வியில் மாணவர்கள், அதுவும் பாடசாலை கல்வி கற்றுக்கிற மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மன நிம்மதி, முக்கியமாக மன நிம்மதி. அது எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு எதிர்பாராத முறையில் நடக்கும். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. வியாபாரம், தொழில், கல்வி, வீடு வாங்குறது, இந்த கல்வி, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீங்களே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அல்லது உங்களோட குழந்தைகள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது. அடுத்தது வெளிநாட்டில் இருக்கவங்க மூலியமாக ஏதோ ஒரு நன்மை பெற. இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனம் தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் கொடுக்காதீங்க, அதை இழந்து போயிடும். அவசரப்பட்ட பணம் பெறும். உங்கள் முயற்சிக்கெல்லாம் தடை இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள், என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம். பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட ஆழ்மனசு ஆசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமைகள் பெருகக்கூடிய நாள், வருமானங்கள் பெருகக்கூடிய நாள், சேமிப்புகள் பெருகக்கூடிய நாள், மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள். யாரோ ஒருத்தர் உங்களோட சிக்கல்லையோ, உங்கள் குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சிக்கல்களில் இருந்திருக்காங்க, அல்லது உடல் உபாதைகள் இருந்திருக்காங்க, அதில் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய நாள், அல்லது புதிய ஒரு நபர் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய நாள், 2வது திருமணம் பற்றி நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நாள், அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு 3 பேருக்கு சொல்கிறேன். உங்களுடைய குழந்தை, அதிலும் முக்கியமாக ஆண் குழந்தை. அடுத்தது தந்தை. உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் யார் கல்வி கற்றுக்கிட்டு இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற முடிவெல்லாம் சரியான இலக்க நோக்கி போகாமல் உங்களுக்கே தெரியாமல் வேறு பக்கத்திற்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால தான் சொல்கிறேன். பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிங்க.
இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கும். ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு இனிமேலாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.